நம்மளுடைய இனியது தனியருந்தேல் அப்படிங்கிற ஒரு சேனலுக்காண்டி குரல் டெக் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கியிருக்கேன். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி விளக்கமும் குரலும். ஏன் விளக்கமும் குரலும் அப்படின்னு சொல்கிறேன்னா, செய்யலாக சொல்லும்போது சில நேரங்களில் சிலருக்கு புரியாமல் போகலாம். அதனால் அந்த திருக்குறள் மேலே ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படி இல்லை மேலோட்டமாக அப்படி கடந்து போயிடறாங்க. அது இருக்கக்கூடாதுக்காண்டி தான் நான் முதல்ல விளக்கம் சொல்கிறேன். சரி, இன்றைக்கி நான் விளக்கத்தை டேரெக்டாக சொல்கிறேன். உங்கள் டயத்தை நான் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். அதாவது ஒரு வேலையை ஒருத்தர் கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறப்ப அதை அவரோட உடல் குறைபாடுகளை நம்ம பார்க்கக்கூடாது. ஒருத்தர் கொட்டையாக இருக்கலாம், ஒருத்தர் ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கலாம், ஒருத்தர் காது கேட்காமல் போகலாம், ஒருத்தர் கண்ணு தெரியாமல் போகலாம். ஆனால் அவங்களோட செயல் அவங்க பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டேலண்டாக இருப்பாங்க. இது உண்மை, இது யாரும் மறுக்க முடியாது. இதைத்தான் வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. கனை கொடிது யாழ்கோடு செல்விது ஆங்கன்ன வினைப்படி பாலால் குழல் அப்படிங்கிறாரு. அதாவது அம்பானது நேராக இருக்கக்கூடியது. அந்த அம்பு என்ன செய்யுன்னா போர்க்களத்தில் தான் பயன்படும். அதே சமயம் யாழ் அப்படிங்கிற ஒரு கருவி இருக்குது. அது வளைஞ்சு தான் இருக்கும், ஆனால் இனிமையான இசையை தரக்கூடியது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, நேராக இருக்கக்கூடிய அம்பு உயிர்களை கொல்லக்கூடியது, வளைந்திருக்கக்கூடிய யாழ் இனிமையான இசையை தரக்கூடியது. அது மாதிரி தான் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒரு குறைபாடு இருக்கலாம். நம்ம அதை குறைய பெருசாக எடுத்துக்காமல் அவங்களோட திறமையை மட்டுமே, அதான் வினைப்படு பாலால் குழல் அப்படிங்கிறார். அவங்க திறமையை மட்டுமே மதித்து அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். நாளைக்கு இன்னொரு குரலும் விளக்கமும் பார்க்கலாம். நன்றி.